அப்ப இப்ப என்ன, இப்ப நீங்க என்ன இருக்கிறீங்க சரியா? இப்ப உங்கள்ட்ட இருக்கிறவங்களுக்கிட்ட நான் என்று சொல்லி என்ன இருக்கிற உணர்வு ஒரு உணர்வா இல்லையா? ஒரே உணர்வு தான். இப்ப அனிஸ் பாத்திமான்னு சொல்லி நீங்க என்ன உணர்ந்து உங்களோட என்ன இருக்கிற இந்த உணர்வு 1000 உணர்வு இருக்கா? ஒரு 5 உணர்வு இருக்கா? அப்ப மொத்தத்தில உண்மையில் உள்ள நான் ஒன்று, ஒரு உணர்வு தான் இருக்கு இல்லையா? இப்படி இருக்கிற இந்த உணர்வு உறக்கத்தின் போது மறக்கிற இடம் ஒன்று, மறக்கிற நிலை ஒன்று இந்த உணர்வுக்கு ஏற்படாது. இந்த உணர்வுல ஏற்படாது. என்ற உணர்வு எப்பையும் தன்னை மறக்கிறல்ல, அதோட தன்மையே உணர்ந்துக்கிட்டு இருக்கிறது தான். இந்த புரிதல் போகணும். முதலாவது உணர்வு மறந்திச்சென்றா அது உணர்ந்துக்கிட்டு இருக்கிறது, அது உணர்வு என்ற அந்த தன்மையை, அந்த குணத்தை, அந்த தகுதியை இழக்கும். நான் சொல்றது புரிவதுதா? இப்ப உணர்வு ஒன்று இருந்தா அதோட தன்மை என்ன, அதோட குணம் என்ன? உணர்ந்துக்கிட்டு இருந்தால்தான் நாம என்ன சொல்லுவோம்? அதை உணர்வு என்று சொல்லுவோம். உணர்வு என்று சொல்றது ஏதோ ஒன்றை உணர்ந்துக்கிட்டு இருக்கும். உணர்ந்துக்கிட்டு இருக்கிற நிலையில இருக்கிற ஒன்றைத்தான் உணர்வு என்று சொல்லுவோம். உணர்வு ஒன்று இருக்கி அது இன்னும் ஒன்றையும் உணரவில்லை என்றா அது என்ன சரியா? அது உணர்வுங்கிற அந்த தகுதிக்கு, உணர்வுங்கிற அந்த இடத்துக்கு, உணர்வு என்கிற அந்த தகமைக்கு வரல இன்னும். அப்படி என்றால் உணர்வு என்றால் அது உணர்ந்துகிட்டு இருக்கும். அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த உணர்வு ஒரு மறதிக்குள்ளேயே, மறக்கிற இடத்துக்கோ ஒரு மறதி என்கிற ஒரு நிலைக்கோ வராது. அப்ப இரவையில உறக்கத்தின் போது உடல் மறக்கின்ற பொழுது நான் என்று சொல்லி என்ன நான் உணர்ந்துக்கிட்டு இருந்த அந்த உணர்வு மறக்கப்படுகிறதா? மறக்கப்படுமா? அப்படி என்ன மறக்குது? எது? உடல் மட்டும்தான். உடல் தான் மறந்து போகுது. அப்படி உடல் என்றா கண் மறக்குது, காது மறக்குது. இப்படி உடல் என்று சொல்லி இருக்கிற இந்த உறுப்புகள் எல்லாம் கட்டுண்ட இந்த 5 புலன்களும் என்ன செய்யப்படுகிறது? இன்னைக்கு மறக்குது. இப்படி மறக்கிற பொழுது பார்வை மறக்குதா? மறக்குமா? பார்க்கிற கண்டனை மறக்கும், கேட்கிற காதுதான் மறக்கும். இப்படி இந்த உறுப்புகள் தான் இந்த உறக்கத்தின் போது, சிறு மௌத்தின் போது மறக்குதே அல்லாமல், என்ற உறக்கம்ங்கிறது சிறு மவுத், ஒரு மவுத்தை கொஞ்ச நேரம் அனுபவிச்சு பார்க்கிறது. அப்படி அனுபவிக்கிற அந்த நேரத்தில எது மறக்கப்படும், எது மறக்கும் என்ற உடல். அப்படி உடல் மறக்கிற நேரம் இந்த உறுப்புகள் எல்லாம் மறக்கிறது தான் உடல் மறந்து போற. அப்ப இப்படி மறக்கிற நேரத்தில் என்ன நான் என்று சொல்லி உணர்ந்து கொண்டிருந்த அந்த உணர்வு மறக்கிற இடத்துக்கோ, தன்னை மறக்கிற நிலைக்கோ, தன்னை மறக்கிற தகமைக்கோ போகுமா? அந்த போகாது. அப்ப உடல் மறந்த பொழுது, உறக்கத்தின் போது உடல் மறந்த போது உணர்வு என்ன இருக்கு? உணர்வு அந்த உணர்ந்தபடி என்ன இருக்கு. அப்ப உதாரணத்துக்கு காலையில 6 மணிக்கு எழும்பின உடனே அந்த உணர்ந்துகிட்டு இருந்த உணர்வு என்ன உணர்ந்துகிட்டு இருந்துச்சு? நான் அனிஸ் பாத்திமா என்று உணர்ந்துகிட்டு இருந்துச்சா இல்லையா? அப்ப இரவு நீங்க உறங்குற பொழுது, உடல் உறங்கின பொழுது ஒரு 6 மணித்தியாலம் நான் அனிஸ் பாத்திமா என்று உணர்ந்து கொண்டிருந்த அந்த உணர்வு, அந்த நான் அனிஸ் பாத்திமா என்று உணர்ந்திருந்த நிலையை மறந்திச்சா?
அப்படி மறந்திருந்தா மறக்கப்பட்டிருக்கும்டா காலையில எழும்பக்குள்ள நான் அனிஷா என்று அனிஷ் பாத்திமா ஒளிம்பினா இப்படி இருக்கும். அப்படி ஒழுங்குற யாரும் அனிஷா நான் அனிஷ் பாத்திமாண்டு ஒளிம்பினா அப்படி என்றா அந்த உடல் உறங்கின பொழுது உடல் உறுப்புகள் உறங்கி கிடந்த நேரத்தில நான் அனிஷ் பாத்திமா தான் நான் அனிஷா தான் என்று உணரப்பட்ட உணர்வு மறக்காம நினைவோட இருந்திருக்கா இல்லையா? இருந்தது. காலையில எழும்பின உடனே நீ இன்னாருதான் என்று நமக்கு அந்த கணம் எழும்புற அந்த கணம் நினைவுபடுத்திச்சா இல்லையா? நினைவுபடுத்தினோட இப்ப நாம போய் யாருக்கிட்டையும் போய் காலையில் எழும்பினோடனே நான் யாரு, என் பேர் என்ன என்று நாம யார்கிட்டையும் கேட்கிறையா? அப்படி கேட்கவில்லைடா. நான் என்ன மறக்கல. இதுதான் முக்கியமான புரிதல். நான் இரவு உறக்கத்தின் போது என்ற உடல் மறந்திச்சே அல்லாமல் என்ன நான் மறக்கல். நான் இருந்திருக்கேன். அப்படி இருக்கக்குள்ள என்ன நான் உணர்ந்த உணர்வு என்று சொல்லி எத்தனை உணர்வு இருந்துச்சு? ஒரே உணர்வு தான் இருக்கு. ஒரே உணர்வு தான் இன்னைக்கு உணரப்பட்டிருக்கு. ஒரே உணர்வு உணரப்பட்ட நிலை தான் இப்ப இருக்கு. ஆனா உடல் என்ன செஞ்சிருக்கு? மறந்து போயிருக்கு. உடலோடு இருக்கிறதோ, எனக்கு கண் இருக்கிறதோ, இப்படி உறுப்புகள் இருக்கிற எல்லாம் அங்க நினைவுல இருக்கா. நான் யார் என்று சொல்லி என்ன உணர்ந்தனோ அந்த உணர்ந்த நாமம் மட்டும் இன்னைக்கு நினைவுல இருக்கா? எது நினைவுல இருக்கு? மட்டும்தான் இருக்கு. எனக்கு 2 கண் இருக்கு, எனக்கு 2 காது இருக்கு, எனக்கு 2 கால் இருக்கு, இப்படி உனக்கு ஒரு உடல் இருக்கு சொல்லி அந்த உடல் மறந்த பொழுது உணர்வு உணர்ந்து கொண்டிருந்த அந்த நினைவுல, அந்த நேரத்தில, அந்த நிலையில நான் அனிஷ் பாத்திமா என்று உணரப்பட்ட ஒரு நாமம் மட்டுமே இருந்துச்சே அல்லாமல், நாமம் மட்டுமே இருக்கே அல்லாமல் எனக்கு 2 கண் இருக்கு, மூக்கு இருக்கு, உடல் இருக்கோ, இப்படி ஊடு இருக்கு, வாய் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு என்றெல்லாம் அங்க இருக்கா? இருந்துச்சா? இவ்வளவு தைரியமா நீங்க இல்லை என்று சொன்னா நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா விளங்குதா? அப்படி என்றா எந்த அனுபவத்தை சொல்றேன்னா உங்களுக்கிட்ட இருக்கிற அனுபவத்தை வெளியில எடுத்து காட்டுறேன்னா நீங்க அதை உணராம இருக்கிறதால, இது அனுபவம் என்று சொல்லி நீங்க அறியாம இருக்கிறதால உங்கள்ட்ட இருக்கிற அனுபவத்தை உங்களுக்கு இப்படி உணரப்பட்டு இப்படி ஒரு அனுபவத்துல நீங்க இருக்கிறீங்க. நீங்க இல்லாம ஆகல. உடல் மறந்த பொழுது நீங்க உங்களை மறக்கல என்று உங்களோட அனுபவத்தை வச்சுதான் உங்களுக்கு உணர வைக்க உணர்ச்சி காட்டுற. இதை சொல்லி இதுதான் கற்பனை இல்லை. இது கற்பனையில உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறது. ஒரு கேள்வி வைக்கலாமா? கொஞ்சம் அப்படியே வச்சுக்கங்க. கேள்வி வச்சுக்கணுமா? இந்த விஷயத்தை விளக்கி முடிக்கிட்டு வாருன்னா கேள்வி வச்சுக்க. அப்ப இப்ப இன்னைக்கு இருக்கும் இல்லையா? அப்ப இரவு நாம எல்லாரும் உறங்கினோமா இல்லையா? அண்ணா பாத்தீங்களா? அப்ப உறங்கினது என்ன, மறந்தது என்ன? உடலே அல்லாமல் நான் உறங்கல. நான் உறங்குற நிலையிலையும் இருக்கல. இது ஆழமா பதியணும் உள்ளத்துல. அப்பதான் அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில நான் இருக்கேன் என்கிற ஈமான்வர் நம்பிக்கைவர். நான் உங்களுக்கு நம்பிக்கையை தான் ஏற்படுத்துறதுக்கு இவ்வளவு தெளிவுபடுத்துறேன், இவ்வளவு விளங்கப்படுத்துறேன். இரவு நீங்க உறக்கத்தின் போது சிறு மௌத்தா இல்லையா? அப்படி சிறு மௌத்த
அனுபவிச்சது, அந்த அனுபவத்தை எடுத்தது, அந்த அனுபவத்துக்குள்ள இருந்தது உடலே அல்லாமல் நீ இங்க இல்ல, நீ இங்க இருந்தீங்க, நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி நீங்க உணரப்பட்டு இருக்கிற பெயரை கொண்டு அந்த நாமத்தை கொண்டு உங்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப புரிய வச்சோன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அது உறக்கம் அல்ல, நான் நிலையாக என்ன உணர்ந்து இருக்கிற விழிப்பு என்று உங்களுக்கு ஒரு அறிவு இப்ப வரணுமா இல்லையா? ஒரு அறிவு உண்டு, ஒரு புரிதல் உண்டு உங்களுக்கு ஏற்படணுமா இல்லையா? இப்படி ஒரு அறிவண்டும் ஒரு புரிதல் ஒன்றும் உங்களுக்கு ஏற்படுறதுதான் என்ன? ஈமான், நம்பிக்கை. இப்ப அன்ஸ்பாத்திமா, நீங்க இறந்து போயிடுவீங்க என்ன என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல, இறந்து போகும் என்றது இப்ப என்ன ஊடாக நீங்க சொல்றீங்கன்னா நம்பிக்கை ஊடாக. இப்ப நீங்க நான் இருக்கேன், நான் இறக்குற ஆள் இல்லை, ஒரு மரணிக்கிற ஆள் இல்லை. இந்த மரணம், இந்த இறப்பு என்கிறது உடலுக்கு ஏற்படும் ஒரு விஷயமே அல்லாமல் எனக்கல்ல என்று ஒரு ஈமான், ஒரு நம்பிக்கை வருதா இல்லையா? இப்படி ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு வாரத்துக்கு, இப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு, இது இன்னும் உறுதியா நீங்க நம்புறதுக்கு நீங்க அந்த நிலையில இருக்கிறதாக உணரணுமா இல்லையா? இப்ப நான் சொல்லித்தானே சார். அப்ப இப்படி சொல்லித்தாரத்தை நீங்க உணர்வேண்டா முதல் என்ன செய்யணும்? அந்த நிலை உணரணும். அந்த நிலைய நம்பணும். அந்த நிலையை உணர்த்தாதான் நம்பணும். நம் ஈமானை எடுத்துக்கொள்ள எங்கிருந்தோ இங்கு வந்து பாடல்கள், ஈமானை நம்பிக்கையை எடுக்க எங்க இருந்தோ இங்கு வந்து இருளில் மூழ்கி வாழ்வதேனடா என்று கேட்க. இப்ப நாம ஈமான எடுக்க இங்க வந்த நாம எடுக்காம இருந்தால்தான் இருள மூழ்கும், அறியாமையில மூழ்கிறோம். என்ன நான் அறியாம நான் இருக்கிற நிலைய நான் உணராம நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இருக்கிற இருப்பு நிலையை நம்பாம நான் இருள மூழ்கிறதான் இருளில் மூழ்கி அறியாமையில மூழ்கி வாழ்றது. இப்ப நான் ஈமானம் எடுத்துக்கொள்ள இங்க வந்து இப்ப நான் இருக்கேன், நான் உணரப்பட்ட ஒரு பொருளாக இன்னைக்கு இருக்கேன், நான் இல்லாமல, நான் மரணிக்கல, எனக்கு மரணம் இல்லை. மரணிக்கிறது மறக்கிறது உடல் தானே அல்லாமல் நான் அல்ல, என்ன நான் மறக்கிற ஒரு ஆள் இல்லை என்று சொல்லி ஒரு ஈமான இப்ப நான் எடுக்கணும் இல்லையா? இப்ப ஈமான உங்களுக்கு நான் தாரனா இல்லையா? இப்ப ஈமான நான் தாரனண்டா இன்னைக்கு இப்ப நான் இனித்தான் ஈமான் எடுத்து நான் உணரணுமா? உணர்ந்து இருக்கிற நிலை அறிஞ்சத்தால உணர்ந்து நான் அமைஞ்சிருக்கிற நிலைய அறிவு ரீதியாக அனுபவத்துல பெற்றத்தால உங்களுக்கு உணர்த்தி தாரனா? அனுபவத்துல பெற்ற அதுக்கு அப்படி தந்தத்தால உங்களுக்கு ஈமானத்தார், நம்பிக்கையைத்தார். இப்ப நீங்க நம்பிக்கை இந்த வந்த இடத்தை இப்ப நான் இருக்கேன், நான் நிலையா இருக்கிற ஒரு இருப்பது, நான் என்ன மறக்கல, நான் உடலை நான் என்று நினைச்சத்தால அந்த நான் என்று உடலை எண்ணின அந்த எண்ணம் தான் மறக்குது, உடல் தான் மறக்குது. என்ன நான் மறக்கிறல்ல, நான் உணரப்பட்ட ஒரு பொருளா இன்னைக்கு இருக்கேன், ஒரு நாமம்ங்கிற ஒரு பொருளாக இன்னைக்கு இருக்கேன் என்று சொல்லி இப்ப ஈமான நீங்க இந்த வந்த இடத்தை
நான் வந்து இன்னும் இருக்கிற நிலையில எடுக்கிறீங்களண்டா, நம்புறீங்களண்டா, நீங்க இப்ப இருள அறியாமையில மூழ்கிறாங்களா? இல்ல. நீங்க இப்ப இழிப்ப நோக்கி நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு உங்களோட நிலையான இடத்தை நோக்கி போறாக்கள். அந்த பயணத்துக்குள்ள நீங்க ரெடியான ஆக்கள். நல்ல வணக்கம். பதில் வந்துட்டு கிளியரா?